ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு புலி ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த புலிக்கு ஒரு நாள் பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் அந்த காட்டுக்குள்ள எந்த விலங்கும் அதோட கண்ணுக்கு தென்படலை. அதனால் தன்னோட இரையை தேடி அலைஞ்சது அந்த புலி. அப்போ ஒரு மலை அடிவாரத்தில் 2 மானு புல் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்தது அந்த புலி. அதில் ஒரு மானு கருப்பு மானு, இன்னொரு மானு புள்ளி மானு. இந்த 2 மானும் ரொம்ப நேரம் புல் மேய்ஞ்சிட்டு இருந்ததை பார்த்த அந்த புலிக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்குள்ள. இந்த மானு தான் நமக்கு சரியான இரை அப்படின்னு நினச்சி இந்த புலி மானு இருக்கிற இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. அந்த புலி மலை அடிவாரத்தை நோக்கி வர்றதை பார்த்த 2 மானும் ஓட ஆரம்பிக்குது. அந்த புலிக்கு திடீர்னு ஒரு யோசனை மனசுக்குள்ள. நாம் முதல்ல புள்ளி மானை அடித்து சாப்பிடுவோமா இல்லை அந்த கருப்பு மானை அடித்து சாப்பிடுவோமா அப்படிங்கிற யோசனையில் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே நிற்கிது அந்த புலி. இந்த புலி யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்தில் 2 மானும் பயங்கரமாக ஓட ஆரம்பிக்குது, தன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. புலி யோசிச்சுட்டு, ஐயையோ இந்த மான்களை விட்டுட்டோமே, நம்ம இப்போ எங்கே போய் தேடுறது அப்படின்னு எதிர் திசையில் பார்க்குது. ஒரு மானு வலது திசையை நோக்கி ஓடுது, இன்னொரு மானு இடது திசையை நோக்கி ஓடுது. புலி முடிவு பண்ணிருச்சு, எதையாவது ஒரு மானையாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கருப்பு மானை துரத்துவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக துரத்துது. ஆனால் கருப்பு மானை பிடிக்க முடியல. ரொம்ப ஏமாந்து போன புலி, சரி கருப்பு மானை தான் விட்டுட்டோம், புள்ளி மானை விட்டுறக்கூடாது, நம்ம அதே முயற்சியோடு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி சடார்னு திரும்பி பார்க்குது. அந்த புள்ளிமான் இருந்த இடத்த பார்த்து புள்ளிமானை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணவே இல்லை. ரொம்ப அதிர்ந்து போய் நம்ம செஞ்ச சின்ன முட்டாள்தனத்தால் நம்மளோட இறையை இழந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. அப்படியே காட்டை நோக்கி நடந்து போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நாம் பார்த்த புலியை போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல நேரத்தில் சீக்கிரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட நம்ம தாமதப்படுத்துகிறோம். அதனால் நமக்கு ஏற்படுற இழப்பு ரொம்ப பெருசு. ஸோ இந்த கதையின் மூலயமா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவையும் சீக்கிரமாக எடுக்க பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.